நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாப்பினஸை பற்றி என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டக்கே நாம் ஒரு கொஷின் வந்து கேட்டுக்கலாம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது நிறைய பேருடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எஸ், நான் நிஜமாலே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சிலர் வந்து என்ன மாதிரியான பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்போசிட்டான ஒரு பதில் சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன மாதிரியான பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காமனான ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, எனக்கு பணம் கிடைச்சிது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராகவும் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, பணத்தால் வந்து சந்தோஷத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகிழ்ச்சி வந்து எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம பணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நல்ல விஷயத்துக்காண்டி நம்ம செலவு பண்ணும்போது நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்குள்ள ஹாப்பினஸ் கிடைக்கும். இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தவறான விஷயத்துக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம்னா செலவு பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பார்ட்டி போகிறாங்க, பப்பில் போய் உட்காடுறாங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஹாப்பினஸ்க்காண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் வந்து நீங்கள் அடுத்த நாளைக்கு அவங்கள கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, டிப்ரெஷனாக இருந்தது, அதை நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துறதுக்காண்டி நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரிட்டேஷன், ஒரு எரிச்சல், அந்த எனர்ஜியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட், ஒரு மாதிரியான ஸ்டேட்டில் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. அவங்களுடைய அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு, அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வரதுக்காண்டி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வே. ஆனால் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதே பணத்தை வந்து நம்மளுடைய தேவைக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம்னா யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காண்டி நம்ம என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம அதை என்ன செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா கிஃப்டாக நம்ம என்ன செய்கிறோம்னா வாங்கி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ சந்தோஷப்படும் போது நம்மளுக்குள்ளே வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷம் வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்குது. அதே நேரம் ஒருத்தவங்க பணத்துக்காண்டி ஏதோ ஒரு தேவைக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஹெல்ப் பண்ணும்போது அவங்க மனசார நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா வாழ்த்துறாங்க. அப்போவும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவு, ஒரு திருப்தி எல்லாமே என்ன செய்யும்னா கிடைக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பணத்தை வந்து நாம் வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்தும் போது, சரியான விதத்தில் 100% நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பணம் வந்து நம்மளுக்கும் மகிழ்ச்சியை தரும், அடுத்தவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். இன்னொரு உதாரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜாப், எனக்கு சிலர் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கேயும் அதே ஸ்டேட்மெண்ட் தான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, அதை 100% நீங்கள் பர்ஃபெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா ஹாப்பினஸை கொடுக்கும். இப்போ ஒரு ஜாப்ல போய் ஒருத்தர் போய் உட்கார்றாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிடுன்னு சீரியஸாக என்ன செய்கிறாருன்னா இருக்கிறாரு. ஜாப்ல போய் சேர்ந்த அன்னையிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவொர்க்கர்ஸ் கிட்டக்கெல்லாம் ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதி இருக்காது. அவர் கூட வேலை செய்கிற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. அதே ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் வந்து உட்கார்றாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிக்காண்டு என்ன செய்கிறாருன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா பார்க்குறாரு. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தான் கூட இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன நீட் இருக்குது, அவங்கள எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா பார்க்குறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது, அவங்கள கேர் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் என்ன செய்கிறாருன்னா அவர் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதே ரொம்ப ஹாப்பியாக என்ன செய்வாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதையுமே முழுமையாக நம்மளை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. இன்னும் வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் சுறுசுறுப்பான ஒரு இன்ப நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பீப்புள் என்ன சொல்லுவாங்களா, அது வந்து மைண்டோடைய ஸ்டேட் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம் நினைப்பாங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு வஸ்டான சுச்சுவேஷனில் போனால் கூட
அவங்களுடைய சந்தோஷத்திலிருந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா, விலக மாட்டாங்களாம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமே அவங்களுக்கு பயங்கர இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்குமா, ஆனால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்களாம், ஹாப்பியாக தான் என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். ஸோ அது வந்து சம் ஸ்டேட் ஆஃப் பீப்புள் அவங்க இருக்கக்கூடிய விஷயத்த குறிப்பிடுறாங்க. அடுத்தாப்புல மார்க்கஸ் அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிக குறைந்த அளவு தேவை, அது அனைத்தும் உங்களுக்குள் உங்கள் சிந்தனையில் வழியில் உள்ளது. அப்ப நம்மளுக்கு மகிழ்ச்சிக்கு வந்து அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உன்னுடைய சிந்திக்கக்கூடிய முறையை வந்து என்ன செய்யும்னா மாத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. நம்ம தாட்டை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் வந்து என்ன செய்யும்னா நடக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்ல வந்து நம்ம இதை வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோலார் பிளஸ் சக்ரா, அதாவது நெஞ்சு குழியில் இருக்கக்கூடிய சக்ரா, அந்த சக்ராவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியில் அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம என்ன செய்வோம்னா குறிப்பிடுவோம். ஹார்ட் சக்ராவை நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அன்பு சந்தோஷத்துக்கு உண்டான சக்ராவா நம்ம என்ன செய்வோம்னா சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, பிராணிக் ஹீலிங்ல ஹார்ட்டை வந்து நம்ம என்ன செய்வோம்னா நிறைய வந்து என்ன செய்வோம்னா இயக்குவோம். இயக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் வந்து நல்ல நம்மளுக்குள்ள வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். அதுக்காண்டி தான் மாஸ்டர் வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் வந்து என்ன செய்வாங்கன்னா ஹைலி என்ன செய்வாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரியான பர்சன் எல்லாத்தையும் ரெகுலராக வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சக்ரா நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது சோலார் பிளஸ் சக்ராவுடைய ஆக்டிவேஷன் வந்து நார்மலுக்கு வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள என்ன செய்யும்னா ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ப்ளஸ் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன். குழந்தைங்களை எடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனான ஒரு வேர்ல்டுக்குள்ளே தான் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. பட் அதை பற்றி சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனை எந்த அளவுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறது தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணோட்டத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். அதுக்காண்டி சில டிப்ஸுகள் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். முதல் விஷயம், நம்மளுக்குள்ள ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். அடுத்தாப்புல செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். சுய மரியாதை, நம்ம மேல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாமே என்ன செய்யும்னா கிடைக்கும். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா வெளியில வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அட்ராக்ட் வந்து என்ன செய்யறோம்னா பண்றோம். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே நம்மளுக்கு வந்து அன்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா வெளியில போய் நம்ம என்ன செய்யறோம்னா தேடுறோம். ஒவ்வொருத்தர்கிட்டக்கையா வந்து எனக்கு இவங்க என் கிட்டக்க அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து என்ன செய்யறோம்னா பண்றோம். அவங்களுக்காண்டி நிறைய கேரிங்கா எடுத்து எல்லாமே பண்றோம். பட் அவங்க சைட்ல இருந்து அது வரல அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னா பயங்கரமான ஒரு கவலைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா போறோம். அப்ப அந்த ரீசன்ல அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம மேல எந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து என்ன செய்யும்னா இருக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நாம என்ன செய்யணும்னா நிறைய மன்னிப்பு வந்து என்ன செய்யணும்னா கொடுக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா தன்னைத்தானே ரொம்ப என்ன செய்யறது கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ப்ளஸ் டெய்லி அதே நினச்சி என்ன செய்யறதுன்னா ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன செய்வாங்கன்னா செல்ஃப் ஹார்ம் வந்து நிறைய வந்து என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா மாற்றணும். மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பி கிரேட்ஃபுல். நம்மளுக்கு கிடைச்ச விஷயத்துக்காண்டி நாம் நிறைய நன்றிகள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா செல்ஃப் லவ் அந்த இடத்துல கம்மியாக இருக்கிறது தான் காரணம் அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு தனக்குள்ளே தனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காண்டி நிறைய நன்றிகள் சொல்கிறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வந்து என்ன செய்யும்னா வரும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நிஜமாலே வந்து ஒரு பர்சனை வந்து நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு பர்சனு, ஹெல்த்தியான பர்சனும் கூட, நல்ல அருமையான ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உண்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர டிப்ரெஷனில் அவர் என்ன செய்வார்னா ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்ஃப் லவ் மிஸ் ஆகிறனால தான் அவர் அவ்வளோ தூரத்துக்குள்ளே டிப்ரெஷனுக்குள்ளே என்ன செய்கிறாருன்னா போகிறாரு. நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துமே அவரால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே என்ன செய்ய முடியாதுன்னா அது வரவே முடியாது. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இருப்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா சொல்லுவார்.
அப்போது அந்த ஷெல்ஃப் லவ் கம்மியாகும் போது என்ன நடக்குது, ஆக்சுவலாக அவருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஷெல்ஃப் லவ் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொறாமை வந்து என்ன செய்யும்னா வரும். ப்ளஸ் நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னா நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டே என்ன செய்வோம்னா இருப்போம். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவரை விட ரிச்சாக இருக்கக்கூடிய பர்சனோட அவர் என்ன செய்வார்னா தன்னைத்தானே என்ன செய்யறதுன்னா கம்பேர் பண்ணுறது. தன்னுடைய குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படிக்கிற குழந்தைங்களோட என்ன செய்யறதுன்னா இவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டான குழந்தைங்க. பட் இவர் என்ன செய்யறதுன்னா அதை வந்து என்ன செய்யறதுன்னா அடுத்தவங்களோட என்ன செய்யறதுன்னா கம்பேர் பண்ணி பார்க்கறது. அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா டிப்ரெஷனுக்குள்ளே என்ன செய்யறாருன்னா போகிறாங்க. அப்போ அவங்க வந்து ஈஸியாக எப்படி அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தனக்கு கிடைச்ச விஷயத்துக்காண்டி நிறைய நன்றிகள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய முடியும்னா சேஞ்சஸை கொண்டுட்டு வர முடியும். லாஸ்டான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ள நிறைய குட் ஹேபிட்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும்னா வளர்த்துக்கணும். நம்ம நிறைய குட் ஹேபிட்ஸை வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு டிசிப்ளின் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாட்டையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அழகாக ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்மளுடைய குட் ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி நான் வந்து ஏதோ ஒரு குட் ஹேபிட்டை நான் என்ன எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா நினைக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எடுத்த சப்ஜெக்ட்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி நான் வந்து என்னை பற்றிய நான் ஷெல்ஃப் லவ்க்காண்டி நான் என்ன செய்வேன்னா 2 minutes என்னை நானே என்ன செய்வேன்னா அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு குட் ஹேபிட்டாக என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நானே என்ன செய்வேன்னா ஈஸியாக வந்து மன்னிப்பு வந்து நான் கொடுத்துக்குவேன். இல்லைன்னா எனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்லுவேன். ஸோ இது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. நிறைய நேரம்லாம் எடுத்து அவங்க பண்ணவே சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து 2 minutes மட்டும் நம்ம டைமர் செட் பண்ணிவிட்டு ரெகுலராக என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் ஒரு 21 days நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினில் வந்து சம் சிஸ்டம் வந்து என்ன ஆயிருக்கும்னா லோட் ஆகியிருக்கும். நம்ம அது பிரகாரம் என்ன செஞ்சுட்டே இருப்போம்னா ரொட்டீனான சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருப்போம். அப்போ 21 days இல்லை 48 days நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது நம்மளுடைய பிரெயினை வந்து என்ன செய்ய முடியும்னா ரீப்ரோக்ராம் நம்மளால ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நான் ஏதாவது ஒரு குட் ஹேபிட்டை நான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் ஒரு 21 days நான் ரெகுலராக இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இந்த குட் ஹேபிட்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஒரு 21 days வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தாப்புல இந்த குட் ஹேபிட்டில் இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஈஸியாக நம்மளுக்கு என்ன விஷயம் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்து அழகாக என்ன செய்யலாம்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்க்கு உண்டான விஷயங்கள். ஸோ அப்போ ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 100% அதை வந்து முழுமையாக நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து என்ன செய்யணும்னா கிடைக்கும். ஷெல்ஃப் லவ் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்னா வேணும். அப்புறம் ஷெல்ஃப் ஃபர்கிவ்னஸ் நம்மளுக்கு வந்து வேணும். கிரேட்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்களுக்காண்டி நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்குள்ள கிரேட்டிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். செகண்ட் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எடுத்து பண்ணும்போது ஷெல்ஃப் லவ்க்காண்டி நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணிக்கலாம். நம்மளை நாம என்ன செய்கிறோம்னா மிரர் முன்னாடி பார்க்குறோம். நம்மளை நாம என்ன செய்கிறோம்னா அழகாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம 2 minutesக்கு நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் எடுத்து பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்கிவ்னஸ். நம்மளை நாமே நிறைய விஷயங்களுக்காண்டி ஹார்ம் பண்ணியிருப்போம்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா மன்னிப்பு வந்து கொடுத்துக்கலாம். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம நிறைய நன்றிகள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா சொல்லிக்கலாம். நாலாவது விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன குட் ஹேபிட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா மைண்டில் கொண்டு வந்துக்கோங்க. நான் இந்த குட் ஹேபிட்டை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து பேராகிராஃப்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? முடிக்கலாம். ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம். மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸேல் ஸ்லோலி. நம்ம அப்படியே கையை பிளஸிங்ஸ் பொசிஷன் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth.
From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So it, so it, so it. இப்போ ரெண்டாவது நம்மளுக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளை வந்து கண்ணாடியில் வந்து என்ன செய்கிறோன்னா அப்படியே பார்க்குறோம். ஸோ உங்களை நீங்களே அப்படி பாருங்கள். பார்த்துட்டு உங்களை நீங்களே எதுக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய என்னுடைய ஹேர் நல்ல அழகாக இருக்கிறதுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். இதை நானே அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னுடைய ஹேர் ரொம்ப நல்லா இருக்குது, என்னுடைய ஸ்கின் நல்லா இருக்குது, அதுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். இதை நானே அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னுடைய கண், ஸோ அதுக்காண்டி நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃபேஸ்க்காண்டி என்னை நானே நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய பாடிக்காண்டி நம்ம நிறைய அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். எனக்கு கிடைச்ச அழகான இந்த உடம்புக்காண்டி நான் என்னை நானே என்ன செய்கிறேன்னா நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்ல ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக நான் இருக்கேன். ஸோ என்னை நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா உங்களை பார்த்து நீங்களே அழகாக டேப் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய எமோஷன்ஸ் அப்படியே பாருங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்கன்னா அப்படியே பாருங்கள். நான் எல்லார்கிட்டைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறேன் சொல்லிவிட்டு உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன். எல்லாரையும் நான் நல்லா ரிசீவ் பண்ணுறேன். எல்லாரையும் நல்லா நான் கவனிக்கிறேன். என்னுடைய பேரண்ட்ஸு, என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய ஃபேமிலியை நான் நல்லா டேக் கேர் பண்ணுறேன். என்னுடைய பிஸ்னஸை நான் நல்லா டேக் கேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துக்காண்டியும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நல்லா அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய எமோஷனில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுடைய டேலண்ட், என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் நல்ல ஒரு சிங்கராக இருக்கலாம். ஸோ நான் நல்லா பாடுறேன். ஸோ அதுக்காண்டி என்னை நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்ல சமைக்கிற நல்ல உங்களால் டேஸ்டியான ஒரு ஃபுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா நல்லா உங்களை நீங்களே என்ன செய்யுங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம அப்படியே சொல்லிக்கலாம், ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். கண்ணாடியை பார்த்து உங்களுடைய கண்களை பார்த்து நீங்கள் அழகாக சொல்கிறீங்க, ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள பாஸ் ஆகிற மாதிரி நல்லா உணர்ந்து பாருங்க. From the point of love within the mind of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம பழையபடியும் நம்ம கண்ணாடி முன்னாடி அழகாக பார்க்குறோம். நம்ம கிட்டக்க நாம் என்ன செய்கிறோம்னா நிறைய மன்னிப்பு வந்து என்ன செய்யலாம்னா கேட்டுக்கலாம். நம்மளுடைய உடம்பை பார்த்து நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். உடனே நான் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோ. உங்கள் ஸ்கின்னை பார்த்து கேளுங்க, நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன், என்னுடைய உயரம், என்னுடைய உடம்பு, என்னுடைய கண்கள், சில பேர் என் ஹேர்லாம் நிறச்சிருச்சு, ஸோ என்ன முடி, அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு வந்து என்ன செய்யுங்கன்னா கேளுங்க. நான் நடக்கவே முடியல, ஏன் இப்படி இருக்கேன், ரொம்ப கால் வலியாக இருக்குது, இந்த உடம்பு ரொம்ப பாரமாக இருக்குது. ஸோ என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம உடம்பை நம்ம சொன்னோமோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம நிறைய மன்னிப்பு, என்னை நான் மன்னிக்கிறேன். நான் எல்லா விஷயத்துக்கும் என்னை நானே மன்னிக்கிறேன். நம்ம கரெக்டாக சாப்பிட்டோமா, ஸோ அதெல்லாம் கவனிச்சு பாருங்கள். ஸோ என் உடம்பை நான் இனிமேல் ஒழுங்காக கேர் எடுப்பேன், ஒழுங்காக நான் தண்ணி குடித்தேன்னா, ஒழுங்காக நான் தூங்குனேன்னா, இல்லை நைட்டு ஃபுல்லாக மொபைல் பார்த்து என் கண்களை ஓவராக டயர்டு பண்ணி என் பாடியை டயர்டு பண்ணனா, எல்லாத்துக்காண்டியும் நம்ம ஃபர்கிவ்னஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா கேட்டுக்கலாம். என்னுடைய உடம்பை நான் நல்லா பார்த்துக்குவேன், என்கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய எமோஷன் ஏரியாக்குள்ளே போகலாம். இதில் நம்ம நிறைய என்ன செய்வோம்னா ஹர்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும்
அதை அப்படியே ஒரு பெரிய மலை அளவுக்கு நம்ம பெருசாக ஆக்கி அப்படியே நான் ஏன் தான் இப்படி இருக்கேனோ தெரியல, நான் ஏன் இப்படி செஞ்சிட்ருக்கேனோ, என்னை திருத்தவே முடியாதா, எல்லாத்துக்காண்டி நான் மன்னிப்பு கேட்குறேன். ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு இன்சிடெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏதோ தவறாக ஏதோ தப்பாக பேசியிருக்கோம், இல்லை ஏதோ ஒரு எமோஷனாக ஏதோ ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பாருங்கள். நான் நானே என்ன செய்கிறேன்னா மன்னிக்கிறேன். இனி நான் இதை என்ன செய்ய மாட்டேன்னா பண்ண மாட்டேன். இந்த இடத்துல நான் நானே என்ன செய்கிறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லைஃப்பில் அப்படியே இவால்வ் ஆகிறது தான். ஸோ இது மூலமாக நான் கற்றுக்கிட்டேன், இனி இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். இனி இந்த இடத்துல இன்டெலிஜென்ட்டாக நான் பிஹேவ் பண்ணுவேன், இன்டெலிஜென்ட்டாக நான் பேசுவேன், நான் கரெக்டாக நடந்துக்குவேன், கரெக்டாக என்னுடைய வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்மளை நாம் என்ன செய்யலாம்னா நிறைய மன்னிப்பு கொடுத்துக்கலாம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கசப்பான உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். என்னை விட்டு போகட்டும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known answer. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்முடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்களுக்காண்டி நம்ம நிறைய நன்றிகள் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடம்புக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். நான் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கேன், அதுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச அத்தனை உணவுக்காண்டியும் நான் ஃபுட்டு எல்லாத்துக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச பணத்துக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். ப்ளஸ் நம்மளுடைய குழந்தைங்க எல்லாரையும் நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க, அவங்க எல்லாத்துக்கும் நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். நான் குடியிருக்கேன், இன்றைக்கி அற்புதமான எனக்கு ஒரு வீடு இருக்குது, ஸோ அதுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். இன்றைக்கி நான் நிறைய அழகாக மாஸ்டருடைய கோர்சஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதுக்கு நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். பிராணிக் ஹீலிங் மூலமாக என்னுடைய லைஃப் ஒவ்வொரு நாளும் டே பை டே எவ்ரி டே அது அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். மாஸ்டருடைய டீச்சிங்ஸ்க்கு கோடி நன்றிகளை நான் அப்படியே சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் பெட்டர் பர்சனாக மாறிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள், நம்மளுடைய கோவொர்க்கர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ரிலேஷன் எல்லாருக்காண்டியும் நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள், அதுக்கு நம்ம நிறைய நன்றிகள் சொல்லலாம். நம்மளை டயத்துக்கு கொண்டு போய் சேஃப்டியாக நம்மளை கொண்டுட்டு போய் அழகாக நம்மளை சேஃப்டியாக கொண்டுட்டு வராங்க. ஸோ அதுக்கு நம்ம நிறைய நன்றிகள் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜ், அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்கும் நான் கோடி நன்றிகளை நான் ஆத்மாத்மா மனசார சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். என்னுடைய ஹெல்த்து, என்னுடைய வெல்த்து, என்னுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் நான் நிறைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். என்னுடைய குருவுக்கு நான் நிறைய ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை அழகாக கைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய குருக்கு நம்ம கோடி நன்றிகளை நம்ம ஆத்மார்த்தமாக சொல்லிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light report and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம என்ன 2 நிமிஷம் ஒரு குட் ஹேபிட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஃபார் 21 days. நான் தவறாமல் ஒரு நல்ல ஹேபிட்டை எடுத்து நான் பயிற்சி பண்ண போகிறேன். 21 நாளைக்கு நான் பயிற்சி பண்ண போகிறேன். என்ன ஹேபிட் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம 2 நிமிஷம் தான் என்ன செய்யணும்னா எடுக்கணும். 2 நிமிஷம் எடுத்து நம்ம பண்ணினா போதும், அதிக நேரம்லாம் வேண்டாம். டெய்லி கிராட்டிடியூடு, மெடிடேஷன், இந்த மாதிரி வேர்டிங் சொல்லலாம். இல்லை ஷெல்ஃப் லவ், கண்ணாடி முன்னாடி நான் டெய்லி நான் ஷெல்ஃப் லவ் நான் பேசிக்குவேன். இல்லை ஷெல்ஃப் ஃபர்கிவ்னஸ் நான் கொடுத்துக்குவேன். இல்லை ப்ரீத்திங்கை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வேறு என்ன விஷயம் உங்களுக்கு தோணுதோ, இல்லை நான் ஏர்லி மார்னிங் நான் எந்திரிக்கிற ஹேபிட், இப்போ 5 o'clock நான் எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 5:02 பெட்டை விட்டு என்ன செஞ்சிடணும்னா எந்திரிச்சிடணும். ஸோ ஏதோ ஒரு நல்ல ஹேபிட் நான் என்ன செய்வேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, நினச்சிக்கோங்க. நான் 2 நிமிஷம் டெய்லி இந்த ஹேபிட்டை நான் என்ன செய்வேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அது சம்மந்தமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நம்மளை விட்டு கம்ப்ளீட்டாக விலகிற மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க. Let light, love and power restore the divine plan on earth.
நல்ல இந்த மோன சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. ஓம் ஓம் To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Manile, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல். கண்களை ஒரு புன்னகையுடன்